நம்புறேன் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற நம்மை ஆண்டவர் இன்னைக்கு திடப்படுத்துகிறார். எப்படி திடப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒருவேளை நடக்கிற சூழ்நிலைகள் நம்பவே முடியாமல் இருக்கலாம், போய்கொண்டிருக்கிற பாதைகள் அதை கொஞ்சம் கூட நாம் விசுவாசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு. அந்த காரியம் கர்த்தரால் கைகூடி வரும், அந்த காரியம் நடக்கும், அந்த காரியம் தோற்று போவது இல்லை. அந்த வியாதி சுகமாகும், அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். எந்த காரியத்திற்காக கலக்கத்தோடு யவீருவை போல் இருக்கிறீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ விசுவாசமாய் மட்டும் இரு, நீ விசுவாசமாய் மட்டும் இரு. அந்த காரியத்தை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை உடைப்பதற்கு, விசுவாசத்தை சிதைப்பதற்கு நிறைய பேரை சத்துரு எழுப்பி கொண்டே இருப்பான். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் விசுவாசம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புறதற்கு ஆண்டவர் நிறைய பாடுபடுவார், நிறைய சாட்சிகளை நமக்கு முன்பாய் கர்த்தர் காண்பிப்பார். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை குறைப்பதற்கு, நம்முடைய விசுவாசத்தை எடுத்து போடுறதற்கு சத்துரு நிறைய முயற்சிகளை எடுத்தாலும், கர்த்தர் இன்று ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு அந்த விசுவாசத்தை குறைக்கிறதற்கு சத்துரு முயற்சி எடுக்கலாம். நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், நீங்கள் ரொம்ப நாட்களாக ஆசையாய் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிற அந்த காரியத்தை எப்படியாவது அந்த விசுவாசத்தை உங்களை விட்டு எடுப்பதற்கு சத்துரு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கலாம். இனி நம்பாத, இத்தனை நாள் எதுக்கு நீ நம்பிட்டு இருக்கிற, நீ நம்பி என்ன ஆக போகுது, இப்படிப்பட்ட நிறைய காரியத்தை குறித்து உங்களுடைய நம்பிக்கையை எடுப்பதற்கு சத்துரு முயற்சி எடுக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த 15வது நாள் கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் சொல்லுகிறார், யவீருக்கு எப்படி சொன்னாரோ அப்படியே சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு. அந்த காரியத்தை உனக்காக கர்த்தர் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதை குறித்து கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம், கொஞ்சம் கூட அவிசுவாசப்பட வேண்டாம். ராஜா நம்ம கூட வர்றதுனால, கர்த்தர் நம்ம கூட வர்றதுனால அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்ய ஆண்டவர் வல்லவர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே சிலருக்கு இந்த வழியில தான் அற்புதம் நடக்கும்னு சில வழிகள் இருக்கும். பெதஸ்தா குளத்தில் நீங்க பார்க்கும்போது, அந்த பெதஸ்தா குளத்திலே ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான நோயாளிகள் அந்த பெதஸ்தா குளத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போறாங்க. ஆனா அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த குளத்தை கலக்குவாங்க. அந்த குளத்தை கலக்கும் போது அற்புதம் நடக்கும். அந்த குளத்தை கலக்கும் போது விடுதலையாகி வெளியே போவாங்க. அப்போ வெளியில இவங்க அற்புதம் பெற்றுக்கொண்டு வெளியே போகும்போது எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, ஐயோ இப்ப தூதன் கலக்குனாரா? உடனே ஆமா இப்ப கலக்குனார். ஆனா அந்த பெதஸ்தா குளத்துல இருந்து ஒரே ஒருவன் மட்டும் எப்படி வரான் அப்படின்னு சொன்னா, அவன் விடுதலையாக்கப்பட்டு வெளியே வர்றான். அப்போ நிறைய பேர், ஒருவேளை நிறைய பேர் அவனை பார்த்து, என்னப்பா இப்ப ஏதாவது குளத்தை கலக்குனாங்களா அப்படின்னு கேட்டா, அந்த மனுஷன் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இப்ப எல்லாம் குளத்தை கலக்கவே இல்லையே. அப்ப நீ எப்படி சுகப்பட்ட? நீ இத்தனை வருஷமா வியாதியா இருக்கிறவன் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், நீ எப்படி, உனக்கு எப்படி சுகம் கிடைச்சிருச்சு? உனக்கு எப்படி சுகம் கிடைக்க முடியும்? குளத்தை கலக்கல, தூதன் வரல. அப்போ அந்த மனுஷன் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, என்னை ஒருத்தர் தேடி வந்தார், அவர் என்னை சுகப்படுத்தினார் அப்படின்னா, நான் நம்புறேன் எல்லாருக்கும் கொடுக்கிற பாணியில, எல்லாருக்கும் கொடுக்கிறது போல ஒரு அற்புதம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடத்திற்கு போய் இப்படி இருந்தாதான் அற்புதம் நடக்கும் என்கிற ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா நான் நம்புகிறேன், என்னுடைய ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நினைச்சாருன்னா எல்லாருக்கும் செய்கிறது போல அல்ல, கர்த்தர் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா தனியா இதுவரையிலும் யாருடைய லிஸ்டிலையும் இல்லாம, இதுவரையிலும் யாருடைய யோசனையிலையும் இல்லாம, இதுவரையிலும் யாருடைய நாலேஜுக்கும் இல்லாம ஒரு அற்புதத்தை நமக்காய் கர்த்தரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா.
ரத்னபுரியில சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறதுக்காக போனேன். அப்போ ஜெபிக்கிறதுக்காக போகும்போது ஒரு பச்சை குழந்தைய, ரெண்டாவது ஒரு குழந்தைய அவங்க கையில வச்சிருந்தாங்க. அப்ப அந்த ரெண்டாவது குழந்தைய வச்சும் போது அவங்க ஒரு சாட்சியை சொன்னாங்க, பாஸ்டர் ஆண்டவர் வந்து எனக்கு செய்த அற்புதத்தை அப்படின்னு. அவங்களுக்கு என்னன்னா, இந்த சின்ன வயசுலயே வந்து அவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது அந்த சிஸ்டருக்கு வந்து அப்ரண்டிஸ் அப்படின்ற ஒரு பலவீனம் வந்து, அப்ப ஏதோ ஒரு சின்ன கோளாறுல இந்த கர்ப்பப்பைக்கு போகிற ஒரு டியூப்ல வந்து அது ஒரு சின்ன பிரச்சனையாகி அதை கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தள்ளப்பட்டாங்க. அப்போ வந்து அது ஒரு 2 டியூப் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. அப்போ வந்து அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்போ டாக்டர்கள் வந்து அப்பவே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இல்ல திருமணம் ஆனா கூட உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வந்து கஷ்டம், அது வந்து நடக்காது, ஏன்னா டியூப் இந்த இடத்துல கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள் வந்து குழந்தை, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத உடனே அவருடைய கணவனார் வந்து இதை கேள்விப்பட்டார். இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்குது, அதில் வந்து ஒரு டியூபை கட் பண்ணி எடுத்துட்டாங்க, அதனால தான் குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதம் ஆகுதுன்னு சொன்ன உடனே இவர் ரொம்ப ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஏமாத்தி என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, எனக்கு குழந்தையே பெற்றெடுக்க முடியாத மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை உண்டானதுனால இந்த சிஸ்டர் டெய்லி காலையில் அவருடைய கணவனார் வீட்டை விட்டு போன உடனே ரூமை சாத்திட்டு ஒவ்வொரு நாட்களும் முழங்கால் படிட்டு டெய்லி அழுதுட்டே இருந்திருக்கிறாங்க. கரெக்டாக ஒரு 3 months, ஒரு 3 மாதத்துல கர்த்தர் அவர்கள் கருதரிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அப்போ அவருடைய ரிசல்ட்டை பார்த்த அந்த டாக்டர்ஸ் வந்து, நீங்க வந்து கருத்தரிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, ஆனா நிச்சயமா நீங்க ஏதோ உங்களை நீங்க வழிபடுகிற அந்த கடவுள் தான் அப்படி செய்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு குழந்தைக்கு ஆண்டவர் 2 குழந்தையை கொடுத்து கர்த்தருளை கிருபையாய் நடத்தி இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் கடந்து போகிற வழி, எல்லாரும் போகிற வழியிலே உங்களுக்கு அற்புதம் நடக்காமல் இருக்கலாம், எல்லாரும் போன பாதையிலே நீங்க திரும்பி வந்திருக்கலாம். சிலருக்கு சில பிரேயருக்கு போன உடனே அந்த பிரேயர்ல நீங்க இருந்த அதே பிரேயர்ல நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கலாம். ஆனா நீங்க அதை வெறுமையாய் நீங்கள் திரும்பி வந்திருக்கலாம். நீங்க சொல்லலாம், எத்தனையோ ஜெபத்துக்கு நான் கலந்துகிட்டேன், ஆனா எனக்கு அற்புதம் தரலையே, எனக்கு அற்புதம் தரலையே, எனக்கு எந்த வழியாய் அற்புதம் கிடைக்கும்? நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு தனி பாதையை, உங்களுக்கென்று ஒரு தனி அற்புதத்தை, உங்களுக்கென்று ஒரு தனி காரியத்தை, யாரும் கடந்து போகாத, யாரும் இதுவரையிலும் பெற்றுக்கொள்ளாத உங்க சாட்சி ஒரு ஸ்பெஷலா மாற போகிறது. இதுவரையிலும் யாரும் சொல்லியிராத ஒரு சாட்சியை நீங்கள் சொல்ல போகிறீர்கள். யோசேப்பை சாட்சி சொல்லும்படியாக எழுப்பிவிட்டால் யோசேப்பு சொல்லுவார், யாருக்கும் நடக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்தார். அதே போல இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் யாரும் கடந்து போகாத ஒரு புதிய சாட்சியை கர்த்தர் உங்களுக்கு தருவே. நம்புறவங்க கைகளை தட்டி கொண்டே ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நான் நம்பி இருக்கிறேன், கண்டிப்பாக நான் கைவிடப்படுவது இல்லை, கைவிடப்படுவது இல்லை. என் கால்கள் சறுக்கும் போது உம்முடைய கிருபை என்னை கிருபையாய் தாங்குது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நமக்கென்று கர்த்தர் ஒரு தனி வழியை, கரங்களை தட்டி ஹalleluya, முழு பலத்தோடு கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை, என்னை அணைக்குதையா. கைகளை பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு நான் பயப்படேன், உங்க கோலும் உங்க தடியும் என்னை தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை
உற்சாகமாய் கைகளை தட்டி. மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேனான். மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேனான். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை. கைகளை மேல பலனாகிய கர்த்தாவே உம்மையை நம்பியுள்ளேன். கையிட பாடுவேன் சொல்லுவோம். பலனாகிய உம்மையை நம்பியுள்ளேன். கையிட பாடுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நான், உம்மாலே ஒரு சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நான் சென்றிடுவேன். தாண்டி நான் பாடும் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன். கைவிட பாடுவதில்லை. சொல்லும் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன். கைவிட பாடுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன். கைவிட பாடுவதில்லை. சொல்லும் என் பலனாகிய நான் உம்மையை நம்பியுள்ளேன். கைவிட பாடுவதில்லை. ஹல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே. விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் பிள்ளை பிழைக்கும், அவள் ரட்சிக்கப்படுவாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த யவீருடைய வாழ்க்கையில இந்த மனுஷன் செய்த ஒரு 3 காரியங்கள் ரொம்ப வித்தியாசமாய் இன்றைக்கு நான் நம்புறேன். இந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்றதற்கு எப்படி ஆண்டவர் யவீருடைய வீட்டிற்கு போய் அந்த மரித்து போச்சு அப்படின்ற அந்த குழந்தைய உயிரோட கர்த்தர் எழுப்பினாரோ, நான் நம்புறேன். மரிச்சு போயிச்சுன்னு சுத்தி இருக்கிறவங்க சொன்ன, மரித்து போய்விட்டது என்று மனிதர்கள் சொன்ன அநேக காரியத்தை ஆண்டவர் ஜீவனோட கர்த்தர் எழுப்ப பண்ண போகிறார். ஆமென். முதலாவதாக இந்த 50வது வசனத்தை இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? ஆமென். இயேசு அதை கேட்டு இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவட்டாமல். நீங்க இப்போ 49வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 49வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த யவீரனுடைய வீட்டிலிருந்து ஒருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அவருடைய குமாரத்தி உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிடுறதுக்காக, வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக, அழைக்கிறதுக்காக இவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ இவர் ஆண்டவரை கூட்டிட்டு போகிறதுக்கு இடையில அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறாரு. கொஞ்சம் காலதாமதமாய் மாறுகிறது, கொஞ்சம் காலதாமதமாக மாறுது. ஆனால் அந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அப்போ அந்த ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருத்தர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இல்லை, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். உம்முடைய குமாரத்தி மரித்து போனால்
போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இப்போ நீங்களும் நானுமா இருந்தான்னு பார்த்துங்களேன். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு பிள்ளை உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. அந்த பிள்ளை எப்படியாவது சுகப்படணும்னு நினைச்சு ஏசப்பாவை கூப்பிடுறதுக்காக வர்றோம். நம்ம ஆண்டவரை கூட்டிட்டு போற வழியில வீட்டில இருந்து ஒருத்தர் வந்து, ஐயோ பிள்ளை இறந்து போயிருச்சு, சரி நீங்க வாங்க பாலாம், நம்ம மற்ற காரியத்தை ஒழுங்குபடுத்துவோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அப்படியா நம்ம வந்து திரும்ப என்ன பேச ஆரம்பிப்போம்னா, எப்ப இறந்தாங்க, எப்படி இறந்தா, என்ன ஆச்சு, நான் வரும்போது கொஞ்சம் நல்லா தானே இருந்தா, நான் வரும்போது கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு தானே இருந்தா, அதுக்கிடையில என்ன ஆச்சு, கடைசியா என்ன சொன்னா, இந்த மாதிரி அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு, அவிசுவாசமான வார்த்தைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம யோசிச்சு மறு உத்தரவு நிறைய கொடுப்போம். ஆனா வேதம் சொல்லுது, இந்த இடத்துல யவீரனிடத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல குணம் என்ன சொன்னா, அவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. தன்னுடைய குமாரத்தை மரித்து போனாள் என்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஆனா இந்த யவீர் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, அவங்க பேசின அந்த அவிசுவாசமான அந்த வார்த்தைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்கவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வந்து ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்க சில நேரத்தில் என்ன பண்ணணும்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நிறைய பேர் வந்து நிறைய அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லுவாங்க, நிறைய பேசுவாங்க. இந்த காரியத்திற்காக இப்படி நீ ஜெபம் பண்ணாத, இந்த காரியம் எப்படி நடக்கும் நீ நினைக்கிற, இன்னும் நீ நம்பிட்டு இருக்கிறியா, எத்தனையோ வார்த்தைகளை உங்களுக்கு நேராக அவிசுவாசமா பேசும்போது, இதுவரைக்கும் இந்த ஜெபத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து அதை காது கொடுத்து கேட்டு அதுக்கு நீங்க பதில் சொல்லி இருக்கலாம், உங்க மனசுல இருந்து நீங்க பதில் சொல்லி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய விசுவாச அளவை குறைப்பதற்கு பிசாசு வந்து என்ன அவிசுவாசமான வார்த்தைகளை உங்களுக்கு நேராக பேசினாலும் நீங்க ஒரு வார்த்தையை சொல்லணும், நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன். சத்துரு சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆனால் நீங்க காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பீர்களே ஆனால் அவன் அந்த சத்துரு வந்து இன்னும் நிறைய பேசுவாங்க, இன்னும் நிறைய அவிசுவாசத்தை நமக்குள்ள விதைப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் என்ன பண்ணணும்னா, யாராவது ஏதாவது சொல்லும் போது அவிசுவாசமா சொல்லுகிற வார்த்தையை வந்து நீங்க வந்து காது கொடுத்து கேட்கவே கூடாது. இந்த யவீரு வந்து அவ்வளவு வார்த்தையை பேசினதுக்கு அப்புறமும் அவர்களுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். அவன் மறுமொழி எந்த வார்த்தையுமே அவங்களுக்கு சொல்லவே இல்லை. நம்ம வந்து இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போனோம், ஆண்டவரே யார் என்னிடத்திலே அவிசுவாசமாய் பேசினாலும், என்னுடைய விசுவாசத்தை கெடுக்கிறது போல பேசினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா மறுமொழி அவர்களுக்கு தரப்போவது இல்லை. ஆமென். நான் அமைதியா இருக்க போறேன், நான் சும்மா இருக்க போறேன். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். கைகளை மேல உயர்த்தி சத்தமா பாட்ட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர். ஆமென். நான் விசுவாசிக்கிறவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஆண்டவர் எப்பவுமே பாருங்க, இந்த யவீருவை வந்து அவன் ஆண்டவருடைய சமூகத்துல நம்பி வந்ததுனால கர்த்தர் வந்து அவனுடைய விசுவாசத்தை வளர்க்கிறதுலயே கர்த்தர் குறியா இருக்கிறார். நம்மளை எப்பவுமே நம்முடைய ஃபெய்த்தை வந்து வளர்க்கிறதுல ஆண்டவர் வந்து ரொம்ப முன்னாடி நிற்பார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் வந்து விசுவாசத்தை துவங்குறவர். இந்த முதல்ல கேட்க வரும்போது நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. இடையில இவ்வளோ பெரிய மிராக்கல், இவ்வளோ பெரிய அற்புதம் நான் நம்புறேன் யாருக்காக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா வேற யாருக்காகவும் நடக்கல. இந்த யவீரு என்கிற இந்த ஒரு மனுஷனுக்காக தான் கர்த்தர் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அந்த இடத்திலே கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம்
பொறுமையாய் ஓட கடவோம். நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் நடந்த அற்புதம் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணும்படியாக, நம்முடைய திருச்சபையிலே வாசிக்கப்பட்ட சாட்சி நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணும்படியாக, நமக்கு முன்பாக கர்த்தர் நிறைய சாட்சிகளை எழுப்பினது நம்முடைய விசுவாசத்தை எழுப்பும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாகத்தான் கர்த்தர் நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை குலைக்க நினைக்கிற அந்த சத்துருடைய வார்த்தைக்கு நான் எந்த மறுமொழியும் நான் கொடுப்பதே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாரும் எடுக்கக்கூடிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு நேராக வருகிற அவிசுவாசமான வார்த்தை ஒன்றுக்கு கூட நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா எந்த ரெஸ்பான்ஸும் நான் பண்ண போறது இல்லை. உங்க கடன் கட்டி முடிக்க முடியுமா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க எந்த ரெஸ்பான்ஸும் நீங்க பண்ண வேண்டியது இல்லை. இந்த காரியம் நடக்குமா அப்படின்னு யாரும் கேட்கும்போது நான் நம்புறேன் நீங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டியது இல்லை. இந்த யவீரு இந்த இடத்துல தனக்கு விரோதமாய் ஆபத்தான செய்தி கொண்டு வரும்போது கூட இந்த மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கூட, ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாயை கிளறதான் நினைப்பாங்க, வாயை கலர் நினைப்பாங்க, ஏதாவது அவிசுவாசமா நம்ம பேசணும்னு நம்ம நினைப்பாங்க. ஆனா அவிசுவாசமாய் நம்முடைய வாயிலிருந்து பேசுகிறதை ஆண்டவர் ஒரு நாளும் கர்த்தர் விரும்ப மாட்டார். பாருங்க, சகரியாவை ஆண்டவர் கர்த்தர் பேசுறாரு. தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே போகிறான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய ஜெபத்தை கேட்டேன், நான் ஒரு குழந்தையை உனக்கு தரப்போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அந்த சகரியா அவிசுவாசிச்சதுனால வேதம் சொல்லுது, அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்ட, நீ பேச மாட்ட, நீ ஊமையனா இருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை நம்மிடத்துல பேசும்போது ஆண்டவருடைய பிள்ளை ஆமேன் என்கிற வார்த்தையை தவிர வேற ஒன்னையுமே நீங்க சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னா, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவனாலே ஒன்றை வைத்து ஒன்றை உருவாக்கவும் முடியும், ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்கவும் முடியும். அதனால கர்த்தர் இந்த 15ஆம் தேதி யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். உங்க விசுவாசத்தை கொலைக்கிறதற்கு சத்துரு நிறைய ஆட்களை எழுப்பி இது நடக்காது, இது எப்படி நடக்கும், என்னென்னமோ வார்த்தைகளை உங்களுக்கு நேராய் அனுப்புகிறான். இதற்காகவே சிலரை பிசாசு ஏவி விடுகிறான். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ அந்த வார்த்தையை ரெஸ்பான்ஸ் பண்ணாத, நீங்க அந்த வார்த்தைக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டியது இல்லை, நீங்க அந்த வார்த்தையை உங்க மனசுக்குள்ள கொண்டு போக வேண்டியது இல்லை. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஆனால் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது அப்படியே நிறைவேறும். நம்புறவங்க முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, ஆமென். ஒரு துக்க வீட்டிலிருந்து, ஒரு மரண வீட்டிலிருந்து வந்த வார்த்தை, ஒரு பயப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஆனா இந்த வார்த்தையை ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்றாங்கன்னா அப்படியே இக்னோர் பண்றாங்க. நிறைய வார்த்தைகளை ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா அதை நமக்குள்ள ஒருபோதும் கொண்டு போகவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்தாயானால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறதை நீ கேள்விப்பட வேண்டியதாயிருக்கும். சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்தாயானால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறதை கேள்விப்பட வேண்டியதா இருக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை, நான் எனக்கு நேராய் பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நான் இக்னோர் பண்றதற்கு எனக்கு ஒரு பெரிய கிருபையை ஜெபம் பண்ணலாமா? கையை உயர்த்தி சத்துரு என்ன வார்த்தை கொடுத்தாலும் உங்க பிள்ளை ஒன்று சேர மாட்டா, உங்க மகன் ஒன்று சேர முடியாது, அந்த பிரச்சனை சரியாகாது, இது கண்டிப்பா இது டைவர்ஸ்ல தான் போய் முடியும், அவங்க 2 பேரும் ஒன்னாகிறதற்கு வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட எத்தனை வார்த்தைகளை உங்களுக்கு சொன்னாலும் நீங்க சொல்லுங்க, அப்பா சமூகத்துல ஹல்லேலூயா,
ஆமென். அந்த வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ள போவது இல்லை, ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. ஆமென். மனிதர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. இயேசு சொன்ன வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்க போகிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு இடம் கொடுக்க போகிறேன். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொல்லுவோம். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தே ஏ பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கைகளை மேல தட்டி சொல்லும். பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயத்திலே சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயத்திலே பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். விசுவாசத்தோடு இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இந்த பாட்டை இன்னொரு கூட பாட போறோம். கவனிங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் இந்த அவிசுவாசமான வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அவிசுவாசமான வார்த்தைக்கு அவங்களுடைய செவிகளை கொடுத்தாங்க. அதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு தோற்று போய் இருக்கிறாங்க. நிறைய பேர் பாருங்க, இந்த மாதிரி சொல்லுகிற வார்த்தையை, பலர் சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமா ஆமா, நீ சொன்னபடிதான், என் பிள்ளை மரிச்சு போச்சது உண்மைதான், என் பிள்ளை இறந்து போயிருச்சு, இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, நீயே சொல்லிட்டல, நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை அவிசுவாசமான வார்த்தைகள் யார் பேசினாலும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இது சரியாகாதுன்னு அவங்க சொல்ற வார்த்தை உங்க காதுக்குள்ள போகவே கூடாது. ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார்னா, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோன்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த காரியம் நடக்காதுன்னு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிறார், காற்றை பார்க்க மாட்டேன், மழையை பார்க்க மாட்டேன், வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். இந்த 100 days ஜெபம் பண்ணாலும் உங்களுடைய ஜெபம் எதுல ஒர்க் ஆகும்னா ஃபெய்த்ல தான் ஒர்க் ஆகும். அந்த விசுவாசத்துல தான் நமக்கு பலன் கொடுக்கும். விசுவாசம் இல்லாத ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் சேராது. விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் அற்புதம் செய்வது கூடாத காரியம். ஆண்டவருக்கு அற்புதம் செய்யணும்னா ஒரு திறமை வேண்டியதில்லை. ஆண்டவருக்கு அற்புதம் செய்வதற்கு நமக்கு வேற எதையுமே கர்த்தர் எதிர்பார்க்கல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் மட்டும் நமக்குள்ளே இருக்குமானால் இந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் கூட அதற்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவன். அதனால நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாச வீரர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி யவீருக்கு சொல்றது மாதிரி வார்த்தையை சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படியா, அப்ப எனக்கு இவ்வளவுதானா, நான் இனி எழும்ப முடியாதா அப்படின்னு போய் தற்கொலைக்கு போனவங்க எத்தனையோ பேர், வாழாம போனவங்க எத்தனையோ பேர், ஆண்டவரை விட்டு போனவங்க எத்தனையோ பேர். ஆனா இந்த யவீருவ மாதிரி சில விசுவாச வீரர்களை, வீராங்கனைகளை கர்த்தர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். உங்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அந்த பிசாசு சொன்ன வார்த்தையை நான் இக்னோர் பண்றேன், அந்த மனிதர்கள் சொன்ன வார்த்தையை நான் ஏத்துக்க மாட்டேன், அதுக்கு எந்த பதிலும் நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு எந்த பதிலும் இல்லை. என்னை முன்குறிச்சவர் என்னை நடத்துவார், எனக்கு விசுவாசத்தை துவங்கினவர் என்னை நடத்துவார். என் விசுவாசத்தை பெருக பண்ணுகிறதற்கு எனக்கு முன்னாடி அற்புதங்களை காமிச்ச தெய்வம் எனக்கு இன்றும் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவர்.
ஹalleluya. இப்ப கரங்களை தட்டி சேர்ந்து பாடியாமே. ஹalleluya. எல்லாருடைய கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடி. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்கு பாடுவோம். மேற்கு கிழக்கு பூமியின் தூளை போல் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அழகும் கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அழகும் கைவிடவே மாட்டீ. கைகள் வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல்பத்தே. ஹalleluya. தகப்பனே ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அழகும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அழகும் என்னை கைவிடவே. விசுவாசத்தோடே சொல்லுங்க. ஹalleluya. நடக்கட்டும் 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 நடக்கட்டும். இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. எனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அழகும் கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அழகும் என்னை கைவிடவே. கைகளும் தட்டி ஆசீர்வாதத்தின் வாசல். ஹalleluya. 100% 100% என்னுடைய இருதயத்துக்குள்ளே மனிதர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும், அவிசுவாசமான வார்த்தைகள் எல்லாத்தையும் நான் இப்போல அழிக்கிறேன். நீங்க அழிச்சிடணும். இந்த 15வது நாள் எல்லா மனுஷங்க பேசின வார்த்தைகளை அழிக்கணும். உங்க பிள்ளைகளை குறித்து பேசின வார்த்தைகளை நீங்க அழிக்கணும். உங்க எதிர்காலத்தை குறித்து பேசின வார்த்தைகளை நீங்க அழிக்கணும். அதை ஏற்றுக்காதீங்க, அதுக்கு ஜீவன் கொடுக்காதீங்க, அதை நம்பாதீங்க, அதுக்கு உங்க காதுகளை நீங்க செலுத்த கூடாது. அது சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம். பாருங்க, தாவீது கோலியாத்திற்கு முன்பாக போய் நிற்கிறான். கோலியாத்தை ஏற்கனவே 40 நாள் எச்சரித்து இருக்கிறான். 40 நாளா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் வாங்க, என் கூட யுத்தம் பண்ணுங்க, என்ன ஒருத்தனை நீங்க ஜெயிச்சீங்கன்னா நான் அத்தனை பேரும் உங்களுக்கு பின்னாடி வந்துடுறோன்னு கத்திட்டே இருக்கிறான். அப்போ நான் நம்புறேன், அவ்வளவு இஸ்ரவேலிய படைகள் இருக்கும்போது ஒருத்தர் கூட முன்னாடி போயிருக்க மாட்டாங்களா? ஒருத்தர் கூட அந்த உணர்வு வந்திருக்காதா?
நான் நம்புறேன் யாராவது ஒருத்தர் முன்னாடி கொஞ்சம் போலாம், சரி பார்த்துக்கலாம், இவன் என்ன பெரிய ஆளா, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மோட இருக்கிறார் விசுவாசத்தோட காலடி எடுத்து வச்சா அங்க இருக்கிற 2 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? டேய், உனக்கு எதுக்குடா இந்த வேலை, தேவையில்லாத வேலை, நீ போய் என்ன ஜெயிச்சிருவியா, உன்னால ஜெயிக்க முடியுமா, உன்னால ஜெயிக்க முடியாது, நீ கொஞ்சம் அமைதியா இரு, பாரு அவன் எத்தச்சோட ஆளா இருக்கான், கிட்டத்தட்ட 9 அடி இருக்காண்டா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பேசி பேசியே நிறைய பேர் பின்னாடி இருக்கிறாங்க. இப்ப தாவீது அந்த இடத்துல வராரு. தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு விசை சிங்கம் ஒரு விசை கரடி, இவன் சிங்கத்தை போல இருப்பான், கரடியை போல இருப்பான், இன்னைக்கு நான் பாருங்க இவனை ஜெயிச்சிருவேன்னு சொன்ன உடனே அதே வார்த்தையை பேசுறாங்க. நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன், அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒன்னால முடியாது. நான் சொல்றேன், என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தான் தாவீது? அவர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு? என்ன சொல்ற? ஒண்ணுமே சொல்லல. அவனுடைய சொந்த சகோதரர்கள் சொல்றாங்க, உன்னுடைய துணிகரம் எவ்வளவு பெரிய, இருதயத்துல எவ்வளவு பெரிய அகங்காரம் உனக்கு, நீ என்ன பெரிய ஆள் நினைக்கிறியா, நீ அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ மேய்ச்சிருக்கிறவன், உனக்கு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது, தாவீதுனுடைய காதுக்குள்ள நெகட்டிவா பேசுகிற, அவிசுவாசமா பேசுகிற எந்த வார்த்தையும் உள்ள போகிறதற்கு தாவீது இடம் கொடுக்கவே இல்லை. அவனுடைய காதுகளுக்குள்ளே ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் உள்ள இருந்துச்சு, நான் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினால, இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை, இராணுவங்களின் அந்த தேவனுடைய நாமத்தில் இன்றைக்கு நான் போறேன், கர்த்தர் அவனை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இன்னைக்கு சொல்ல போறோம், நீங்க நிக்கிறது கர்த்தர் பலத்துல, நீங்க நிக்கிறது கர்த்தர் வார்த்தையில, நீங்க நிக்கிறது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துக்கிற வாக்கு தத்தத்துல, நீங்க ஆரம்பிச்சது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துல. உங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய அற்புதத்தை ஆண்டவர் காமிச்சிட்டாரு, நிறைய மனுஷங்களை ஆண்டவர் காமிச்சிட்டாரு. இது வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொஞ்சம் ஃபெய்த் கூட அது யாரால் உண்டானதான்னா கர்த்தரே உங்களுக்குள்ள உண்டு பண்ணினார். கர்த்தர் நிறைய பேரை கர்த்தர் காமிச்சார். இந்த விசுவாசத்தை ஆரம்பிக்க பண்ணினவர் கர்த்தர், இந்த வாழ்க்கையில உங்களை நடத்தினவர் கர்த்தர். நிறைய பேருக்கு இல்லாத ஃபெய்த்த கர்த்தர் உங்களுக்கு தந்தார். இப்பொழுது கொஞ்ச காலமாய் யாரோ பேசுகிற வார்த்தையை கேட்டு உங்க விசுவாசத்தை விட்டு பின்னாடி போயிருப்பீங்கன்னா, இது நடக்காதோன்னு பின்னாடி போயிருப்பீங்கன்னா, என் பிள்ளைங்க ஒண்ணு சேர வாய்ப்பில்லையோன்னு பின்னாடி போயிருப்பீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கும் மறுபடியும் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, அந்த வார்த்தையை கேட்காத, அந்த வார்த்தைக்கு ஜீவன் கொடுக்காத, அந்த வார்த்தையை நம்ப வேண்டாம், அந்த வார்த்தையில எதுவும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் நிறைவேறாது. இப்போ கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையை வெளியே எடுத்து போடுங்க. அந்த சொந்தக்காரன் சொன்ன வார்த்தை, கூட பிறந்த அண்ணன் தம்பி சொன்ன வார்த்தை, அந்த ஆலயத்தில் அந்த நபர் சொன்ன வார்த்தை, அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த நபர் சொன்ன வார்த்தை, அந்த கோர்ட்ல அந்த சொன்ன அந்த வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்ன அந்த வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. இக்னோர் பண்ணுங்க, அது எனக்கு வேண்டாம், அந்த வார்த்தையை நான் இக்னோர் பண்றேன் சொல்லுங்க, அந்த வார்த்தையை நான் எடுத்து போடுறேன், அந்த வார்த்தை இனி நிறைவேற போவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதை ரிஜெக்ட் பண்றேன், அந்த வார்த்தைக்கு இனி நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில இது ஒரு மிகப்பெரிய படிப்பனை. ஆமென். அவன் எதை எதிர்பார்க்கிறானோ, அவன் எதற்காக ஜெபித்தானோ, அவன் எதற்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்தானோ, அந்த காரியத்தை குறித்து ஒரே ஒரு நபர் இந்த மாதிரி நெகட்டிவா உன் குமாரத்தி மரித்து போனாள்னு சொல்லும்போது வேதம் சொல்லுது, எவீரோ அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த விசுவாச வாழ்க்கையில பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, அந்த காரியம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காரியம் நடப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம்.